முதலிய, ஆகிய, போன்ற இந்த சொற்களை எல்லாம் எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல முதலிய, ஆகிய இந்த இரண்டு சொற்களை பத்தி பார்க்கலாம். ஒரு தொடர்ல எல்லா பெயர்களையும் சொல்ல முடியாத இடங்கள்ல முதலிய என்ற சொல்ல நம்ம பயன்படுத்தணும். அதுவே ஒரு தொடர்ல எல்லா பெயர்களையும் சொல்லி முடிக்கும் இடங்கள்ல ஆகிய என்ற சொல்ல நம்ம பயன்படுத்தணும். சில எடுத்துக்காட்டுகளை பாருங்க. திருவிழாவில் சிலம்பம், கபடி, மற்போர் முதலிய போட்டிகள் நடைபெறும். இப்ப இந்த தொடருக்கு என்ன அர்த்தம்னா, திருவிழாவில் சிலம்பம், கபடி, மற்போர் மட்டும் இல்ல, இன்னும் சில போட்டிகளும் நடைபெறும் அப்படிங்கிறத குறிக்க இங்க முதலிய என்ற சொல்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். ஆனா அடுத்த தொடரை பாருங்க. திருவிழாவில் சிலம்பம், கபடி, மற்போர் ஆகிய போட்டிகள் நடைபெறும். ஆகிய என்ற சொல் வந்ததுனால திருவிழாவில் சிலம்பம், கபடி, மற்போர் ஆகிய 3 போட்டிகள் மட்டும்தான் நடைபெறும் அப்படிங்கறதான் இந்த தொடர் குறிக்குது. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? முதலிய என்ற சொல் பயன்படுத்தினா அதற்கு முன்னாடி உள்ள சொற்கள் தவிர இன்னும் சில சொற்களை பயன்படுத்தணும். ஆனா பயன்படுத்தினா தொடர் பெரிதாக இருக்கும் அப்படிங்கறனால முதலிய என்ற சொல்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா ஆகிய என்ற சொல் பயன்படுத்தினா அதற்கு முன்னாடி எந்த சொற்களும் நம்ம பயன்படுத்த வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்த தொடரை பாருங்க. மணமேடை மல்லிகை, செம்பருத்தி முதலிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மணமேடை மல்லிகை, செம்பருத்தி மட்டும் இல்ல, இன்னும் சில பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதனால இங்க நம்ம முதலிய என்ற சொல்ல நம்ம பயன்படுத்தலாம். அதுவே அடுத்த தொடரை பாருங்க. மணமேடை மல்லிகை, செம்பருத்தி ஆகிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மணமேடை மல்லிகை, செம்பருத்தி ஆகிய 2 மலர்களால மட்டும்தான் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஒரு தொடர்ல நிறைய சொற்கள் சொல்ல வேண்டி இருக்கு. ஆனா எல்லா சொற்களையும் சொல்ல முடியாத இடங்கள்ல முதலிய என்ற சொல்லையும், எல்லா சொற்களையும் சொல்லி முடிக்கும் இடங்கள்ல ஆகிய என்ற சொல்லையும் நம்ம பயன்படுத்தணும்.